ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹிந்தியில ரிலீஸ் ஆன கில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்காரு. அவரும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு நாள் டெல்லிக்கு போறதுக்காண்டி ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ட்ரெயின்ல கொள்ளையடிக்கிறவங்கலாம் அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து எப்படியாவது இந்த ட்ரெயின்ல இருக்கிற ஹாஸ்டேஜஸ்லாம் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துருது. கடைசியில இந்த பிரச்சனையெல்லாம் ஹீரோ சால்வ் பண்ணி வச்சாரா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அத சூப்பரா பண்ணியிருக்காரு. கதையில எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. அதே மாரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த ட்ரெயின்ல நடக்கிற ஃபைட் சீன்லாம் ஒவ்வொன்னுமே சூப்பரா காமிச்சிருப்பாரு. கடைசி கிளைமேக்ஸ்ல ஹீரோவும் வில்லனும் சேர்ந்து போடுற அந்த ஃபைட் காட்சிய சினிமாட்டோகிராஃபர் ஒரு ரொட்டேட்டிங் ஷாட் மாரி ஒண்ணு வச்சிருப்பாரு. அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அத மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அத நல்லாவே பண்ணியிருக்காரு. ஜான் விக் படத்துல நம்ம ஹீரோ வந்து எப்படி எல்லாத்தையும் போட்டு பொளப்பாரோ, அதே மாரியே இந்த படத்துல ஹீரோ வந்து எத்தன பேர் வந்தாலும் தனியாளா நின்னு பந்தாடுறாரு. அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாரியே டைரக்டர் வந்து ஒரு நாள் நைட்ல நடக்கிற ஒரு சம்பவத்த தான் நமக்கு கதையா காமிச்சிருக்காரு. அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துல எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டைரக்டர் அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துல எமோஷனா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காம டைரக்டர் அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துல ஒரு முக்கியமான எமோஷன் காட்சின்னு பார்த்தோம்னா, ஹீரோ முன்னாடியே ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அதுல வெறியான ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுவாரு. அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் என்னதான் கதைய நல்லா கொண்டு போயிருந்தாலும், ஆக்ஷன் காட்சியெல்லாம் ஒவ்வொன்னுமே ரொம்ப ராவா, ப்ரூட்டலா காமிச்சிருக்காரு. அதனால இந்த படத்த ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. இந்த ரத்தம் தெறிக்கிறதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்காரு. அதெல்லாம் டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான Hotstarல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 1 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கு. இந்த 1 மணி நேரம் 45 நிமிஷத்துல நம்ம எங்கேயுமே லேக் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆன ஜான் விக்கே டஃப் குடுக்குற மாரி டைரக்டர் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.